Hello friends, welcome back to my channel. கதை கேட்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி புள்ள. இந்த ஸ்டோரி எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பையும் அடுத்தவங்க லைஃப்பையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிற ஒரு அழகான ஸ்டோரி தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத சூப்பராக சொல்கிற ஒரு அழகான ஸ்டோரி. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காக்கா வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ தான் அந்த காக்கா கூடுலேருந்து பொறிஞ்சு வந்து கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்த காக்கா. அந்த காக்கா வந்து ஒரு கொக்கை பார்க்குது. கொக்கை பார்த்து, வா, அந்த கொக்கு எவ்வளோ அழகாக வெண்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிது. உடனே அந்த கொக்கு கிட்ட போய், கொக்கே நீ ரொம்ப அழகாக இருக்க, வெண்மையாக இருக்க, நானும் உன்ன மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு அந்த கொக்கு சொல்லிச்சான், நானும் உன்னைய மாதிரி தான் நினச்சேன், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், வெள்ளையாக இருக்கோன்னு. நான் கிளியை பார்க்குற வரை தான் எனக்கு அந்த நினப்பு இருந்துச்சு, கிளி என்னை விட அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்னது, உன்னை விட அழகாக கிளி இருக்குமா, சரி நான் போய் கிளியை பார்க்குறேன்னு கிளியை போய் பார்த்துச்சான். கிளி வந்து அழகாக க்ரீன் கலரில், மூக்கு மட்டும் ரெட் கலரில் அழகாக இருந்துச்சான். உடனே அது வந்து கிளிக்கிட்ட போய் சொல்லிச்சான், கிளியே ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட மூக்கு அழகாக இருக்குது, எனக்கும் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு கிளி சொல்லிச்சான், நானும் உன்னைய மாதிரி தான் நினச்சேன், மயிலை பார்க்குற வர அப்படின்னு சொல்லிச்சான். என்னது, மயில் உன்னை விட அழகாக இருக்குமா, நான் போய் மயிலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மயிலை பார்க்க நீ வந்து காட்டுக்குள்ளே தேடாத, மயிலை நீ காட்டுக்குள்ளே பார்க்க முடியாது, அது வந்து வனவிலங்கு பூங்காவில் வச்சுருக்காங்க, அதை வந்து தேசிய பறவையை அறிவித்ததுனால அது வந்து பேர்ட் சாங்சுவரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஓகே நான் அங்கே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காக்கா வந்து மயிலை போய் பார்த்துச்சான். பார்த்த உடனே காக்காவுக்கு வந்து ரொம்ப மயிலை பிடிச்சிருந்துச்சான். காக்காவுக்கு வந்து மயில்கிட்ட சொல்லிச்சான், மயிலே நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட ஃபெதர்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், காக்கா நானே உன்னே மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்னைய மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற, நான் வந்து இப்போ ஒரு சிறையில் இருக்கேன், நீ எவ்வளோ அழகாக பறக்கிற தெரியுமா, எவ்வளோ சுதந்திரமாக பறக்கிற, நான் என்னைக்காச்சும் உன்னே மாதிரி மாறிட மாட்டேனா, உன்னே மாதிரி சுதந்திரம் கிடைக்காதான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ காக்கா வந்து அதோட வாழ்க்கையை நினச்சி பெருமைப்பட்டுச்சான். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தருது. எப்பயுமே நம்ம லைஃப்லேயுமே ஒன்றை விட ஒன்று வித்தியாசமாக தான் இருக்கும், ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதுவாக நம்ம மாறணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க லைஃப் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் அவங்க எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். வாக்கிங் இன் மை ஷூஸ் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தலைவராக இருக்கார், அவருக்கு எல்லா காசு பணம் எல்லாமே கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துற போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களோட காலனியில் நம்ம பொருத்தி பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாருமே யாரோட லைஃப்பையுமே யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க லைஃபோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க நல்லா பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க நல்லா ஊர் சுற்றுறாங்க, எதுவுமே கிடையாது. அவங்களோட பிரச்சனைகளை இருந்து விடுபடுறதுக்கோ, இல்லை அவங்க பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல், இல்லை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னோ, இல்லை நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் எதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம செலவழிப்போம் அப்படின்ற ரீசனுக்காகவோ அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு நிறைய இருக்கும். நீங்கள் அதை நோக்கி முன்னேறுங்க. யாருமே அந்த காக்கா மாதிரி நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பை உங்களுக்கு அடுத்து இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது வந்து நம்மளை வந்து நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ கடைசியில் அந்த மயில் வந்து சொல்லிச்சுல, மயில் அவ்வளோ அழகாக இருக்கு, ஆனால் அது ஏன் காக்காவை மாற ஆசைப்படணும், சுதந்திரன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ காக்கா சுதந்திரமாக பறக்குதுன்ற காரணத்தினால மயில் வந்து எனக்கு சுதந்திரமே போதும்டா, நான் என்ன அழகாக இருந்தால் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குதுல. ஸோ மனுஷ வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நிறைவு அடையணும், நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழணும், நல்ல நெறி கருத்துக்களோட, நல்ல நன்னெறி கருத்துக்களோடு நம்ம வாழணும். மனுஷங்க மதித்து அன்பு செஞ்சு நம்ம நல்லா வாழ்ந்தோன்னா யாரையும் கம்பேர் பண்ணாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நல்ல மனம் வாழ்க. இது மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் மோர் ஸ்டோரிஸ். பை பாய். தேங்க்யூ.